ஹலோ டு ஆல். ஆக்சுவலாக நம்ம வந்து அகஸ்தியா டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கமர்ஷியல் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களோட ரெகுலர் ஆர்கிடெக்சர் இருக்கார், அவரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது டிசைனிங்ஸ் வந்து நம்ம வந்து வேறு லெவலில் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டோம். டிசைனிங் முடிச்சதுக்கப்புறம் இன்டீரியர் வந்து எங்கே செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரோட 2-3 கனெக்ஷன்ஸும் கொடுத்தாரு. நம்மளும் 2-3 கனெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் மோர் தென் நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மள்ட்ட இருக்க சோர்ஸஸும் எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸில் மிஸ்டர் பிரபு ட்ரெண்டி இன்டீரியர்ஸ் அவர் வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு அறிமுகமானார். அவர்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு சிட்டிங் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. பார்த்தோன்னா ஒரு ஆச்சரியமாக பார்த்த ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கான ஃபேன்சியான வார்த்தைகளோ ஃபேன்சியான விஷயங்களோ ஃபேன்சியாக எதுவுமே கொண்டு வரல. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை மட்டும் ரொம்ப தூரம் டீட்டெயில் பண்ணார். ஏன்னா டெக்னிக்கலாக நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைங்கும்போது அவர் டெக்னிக்கலாக ரொம்ப டீட்டெயிலாக செய்யும்பொழுது அவர் கொடுக்குற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் பீப்புள் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்போ டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 lakh ஸ்கொயர் ஃபீட் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து பெரிய பெரிய ஹோட்டல் ஆகட்டுங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ளஸ் ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அவரும் இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் சொன்ன விஷயங்களோடையும் ப்ளஸ் அவரோட டெக்னிக்கல் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தையும் வச்சேன்னா ஒரு சிலர் எவ்வளோ ஃபேன்ஸ் சொல்லிட்டாங்கன்னா கூட அவங்களோட இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வந்து காமிக்கும்பொழுது இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து அவர் டீட்டெயில் பண்ணதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே இதெல்லாமே ஓகே, இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கமர்ஷியல் அப்படிங்கிறது வந்து அவர் இல்லாமல் இருந்துச்சு. சரி பரவாயில்ல ரெசிடென்ஷியலாக எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு ரெசிடென்ஷியல் அவர் செஞ்சதை போய் பார்த்தோன்னே ஆசம் குவாலிட்டிங்க, செம்மையாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன 2 டீம்ஸோட இவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாதம் ஒரு 20+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் டைரக்டாக டிசைன்ஸ் மற்ற ஓரியன்ட் டெக்னிக்கல் இது எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகி அவர்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது அது வேறு லெவலான அவுட்புட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவரை முழுசும் ட்ரஸ்ட் பண்ணி அவர்கிட்ட நான் வந்து கொடுத்துட்டேங்க. நான் என்ன நினச்சினோ அதோட தி பெஸ்ட்டாக எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. பெஸ்ட் ப்ரைஸ், அதுவும் டைமிங்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் வழக்கமாக வந்து லாஸ்ட் டைமில் தான் வந்து இன்டீரியர்ஸ் அப்படின்னு உள்ளே வருவாங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், அந்த டைமுக்கு முன்னாடி எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்படி அது வந்து பெரிய எஃபர்ட்டுங்க. இப்போ அந்த ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் தான் ஒரு ஃபேஸாக இருந்துச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்ற வெண்டர்ஸ் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி இன்னும் ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளோட பாதி வேலையை எடுத்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ரியலி தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரபு அண்ட் ட்ரெண்ட் இன்டீரியர்ஸ். இவர் இந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய எங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா வந்துட்டுருக்கும். மெயின் டைம் கல்யாண மண்டபம் அந்த மாதிரி கமர்ஷியல்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் வருது. இந்த என்டையர் ப்ராஜெக்ட்டுங்க எல்லாமே வந்து இவர்கிட்ட தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தானே இப்போ கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாங்க, ஆக்சுவலாக நான் ஒரு பேஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய இலக்கு நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூட அசோசியேட் ஆகிருக்கிற பீப்புள்ஸ் எந்த மாதிரி பீப்புள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராம்ப்டான பீப்புள் அசோசியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட கோலை போய் நம்ம அடையிறதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணுறக்கூடிய ஒரு 100% ஒரு கிளியர் பர்சனாக தான் நம்ம வந்து மிஸ்டர் பிரபுவை நம்ம பார்க்குறோம். நம்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கான டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன்ஸுங்க. தேங்க்யூங்க.